நம்ம எடைக்கல் கேவ் வந்திருக்கோம். வெயில் தான் அடிக்கி, கூட்டம் எதுவும் இல்லை. வந்து மண்டே ஹாலிடேவா. இப்போ நம்ம உள்ளே இப்போ தான் என்ட்ரி ஆகிருக்கோம். மாமாங்க கிடத்தங்க கொஞ்சம் வெர்டிகலாக ஹைட்டு இருக்க தான் செய்யுது. இங்கே இது வந்து காலையில் 4 மணிலேருந்து காலையில் 9 to ஈவினிங் 4 வரைக்கும் இருக்குது. இதுக்கப்புறம் வெஹிக்கிள் என்ட்ரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. போலாமா? இது கொஞ்சம் நடக்கிறது பயங்கர வையாலாம் கஷ்டம்னு அர்த்தம். மலையாளத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றான். மலையாளம் அறியலன்னு என்கிட்ட கேளு. வா சரி, கொல்லிமலையோட வா அண்ணா. இது ரொம்ப உயரமாக இருக்குது. நான் ஆரம்பத்தில் ஒரு 50 மீட்டர் வரைக்கும் நடந்துட்டோம். ரொம்ப டயர்டாக இருக்குது. வீடியோ பார்க்க அப்படி இருக்குது, ஆனால் கொஞ்சம் வெர்டிகலாக தான் இருக்குது. இவங்க எங்கேயாவது உட்காரலாமான்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. See the back. ஸ்பீட் பிரேக் இல்லைடா, அது காணு. இங்கே கூட்டம் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது ஏறுறதுக்கு. வா இப்போ கார்த்தி வேகமாக நடக்க போகிறாங்க. சூனியவங்கடா கேப்பில் அங்கே ஒரு ஆள் ஸ்டார்டிங்லேயே டைமா சூப்பர் ஸ்டே. எப்படி இருக்கு? எவ்வளோ தூரமாக இருக்குது? முடியல. नो प्रॉब्लम, ऑल लैंग्वेज आई नो. क्या पूछूना कस्टमर का बहुत दूर 1 किलोमीटर का 1.5 किलोमीटर का வாங்க போ. நம்ம கேவுக்குள்ளே போகணுன்னா கொஞ்சம் உயரமாக போய் தான் ஆகணும். நீங்கள் லக்கேஜை இப்படி இழுத்துக்கிட்டு போகலாம், தூக்குறதுக்கு பதிலாக நாய்க்குட்டி மாதிரி இழுத்துக்கிட்டு போகிறாரு. நல்ல ஐடியா. ஆனால் ஏறும்போது கஷ்டமாக இருந்திருக்கும், இறங்கும்போது கொஞ்சம் ஈஸியாக வராங்க. இது வயநாட்டில் ஒன் ஆஃப் த பிளேஸு எடக்கல் கேவ். அங்கங்கே பிரேக் எடுத்துடுறாங்க, அதனால தான் ஃப்ரெஷ்ஷாக நடந்து வராங்க. உண்மையிலே டயர்டாக தான் இருக்குது. 1.5 கிலோமீட்டர் இதே மாதிரி போகணுமா? ஓடாத ஸ்லோ. சர்ஃபிங் குட்டி தான் ஃபஸ்ட்டு போகிறான். இது கொஞ்சம் வெர்டிகலாகவே இருக்குது. இவங்க மறுபடியும் ஒரு பிரேக் எடுத்துட்டாங்க. இது 2வது பிரேக்கு. இங்கே ஒரு ஆள் நான் திரும்ப போகிறேன் அப்படிங்காங்க. பசி சரி வாங்கி தரேன். வயிறு ஃபுல்லாக இருந்தால் டயஃப்ரம் விரியாது, மூச்சு காற்று கிடைக்காது. வயிறு எம்டியாக இருந்தால் நடக்குது ஈஸி. வாங்க. மழை பெய்யல, வெயில் அடிக்கி, காற்று இல்லை, அவ்வளோவா ஸ்வெட் ஆகுது நல்லா.
மூணாவது பிரேக்கு. அம்மா மேகி வாங்கி தரேன். ஐஸ் வாட்டரா? சரி வாங்க, ஐஸ் வாட்டர் வாங்கலாம். அவங்களுக்கு ஐஸ் வாட்டர் வேணுமா? ஐஸ் ஐயோ மறுபடியும் ஏறுதே. டெய்லி நடந்து வருவாங்களா? சாட்டை கபடிக்கு சாய் பயங்கர பயங்கர 12டா 12 ஷோடா. எப்படி இருக்கும்? தரைக்கே பெரிய இருக்கு தம்பி, அலாட்டா இருக்கிய. நிதின் குட்டி நல்லா விருப்பப்படுவான். நான் 5Dயே பார்த்ததில்ல. இந்த கேமரா இருந்தா இருக்குல்ல ராஜா. ராஜா இந்த இன்டோர் கேமரா இருக்கு பாரு. இப்போ உள்ள வந்து 12D ரைடு இருக்கு. இந்த பண்ணுறாங்க. நிதின் குட்டியை வர சொல்லு. 12D ரைடா இது. அதி பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இருந்தாலும் இது ரொம்ப வெர்டிகலாக போகுது. காரில் வர்றதும் கொஞ்சம் கஷ்டம்தான். இடையில கேப்பே விட முடியாது. நிறுத்தாமல் போகணும். நிறுத்தணும். எல்போர்டு டிரைவர்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். இங்கே வந்து கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு 3 ஸ்டேட்லேருந்தும் பீப்புள்ஸ் வராங்க. ஆமாம். நடக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அங்கே மேலே ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரி இருக்கான். அம்மோ ஏய், சாக்லேட் ஃபேக்ட்ரி எங்கன்னா பார்க்கிங் 5 and 6 இருக்காம்மா. நம்ம 1, 2, 3 போட்டு பார்க்கிங்கே மேலே ஏறுற இடத்துல 1லேருந்து 10 வரைக்கும் வச்சுருக்காங்க. நம்ம என்ட்ரி டிக்கெட் எடுக்கும்போதே பார்க்கிங் 1 or 2 மார்க் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஆமாம். எப்பா ஐஸ் வாட்டர் தண்ணி இருக்குது, மோர் இருக்குது, எல்லாமே இருக்குங்க. தண்ணி குடிக்கலாம். என்ன வேணுமோ வாங்க. பாப்பா ஐஸ் வாட்டர் கேட்டா. இப்போ நம்ம ஹாஃப் டிஸ்டன்ஸ் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அதனால் ஒரு பிரேக் எடுத்துக்கிடும். அம்மா ஒரு ஐஸ் வாட்டர் வாங்கடா. இது வயநாடன் சிப்ஸ் தான். நம்ம வயநாட்டில் இருக்கிறதுனால வயநாடன் சிப்ஸுன்னு இருக்குது. சிப்ஸு சூடாகவே போட்டு கொடுக்குறாங்க. இது மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே. ஷாப்ஸ் எல்லாம் அந்த இடத்துல தான் தொங்கிக்கிட்டு இருந்த மாதிரி இருக்குது. கீழே சப்போர்ட் வச்சு தான் வச்சுருக்காங்க. மொத்தமாக ஒரு 30 பேர் போனாங்கன்னா கீழே இறங்கிடும்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஆமாம். நம்ம ஒரு ஜூஸை குடிச்சிட்டு போவோம். இங்கே கிடைக்கிற மாங்காய் எடுத்து வச்சுருக்காங்க. நல்லா கருப்பாக இருக்குது. உள்ள கடற்கடன்னு ஆடுது. குட்டிமா இது எழுந்துடா. அவகோடா சாப்பிட்டே கிடைக்குது. வெண்ணப்பழமா? அவகோடா 1 கிலோ 100 ரூபாயா. வெண்ணப்பழம் நம்ம ஊர்லன்னு சொல்லுவாங்களாம். நம்ம வந்து ஜூஸ் குடிக்க போகிறோம். லெமன் சோடா, சால்ட் அண்ட் ஸ்வீட்டு.